காலையில் 4 மணிக்கே எந்திரிச்சிட்டேங்க நல்ல தண்ணி வரும்னு சொல்லிட்டு. எந்திரிச்சு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு டைம் பார்த்தா 4:30 தான் ஆச்சு. சரி மறுபடியும் கொஞ்ச நேரம் படுக்கலான்னு சொல்லிட்டு படுத்தேங்க. எந்திரிச்சு பார்த்தா டைம் 6:45 ஆயிடுச்சுங்க. இந்த விடிய காலையில் நேரம் மட்டும் எப்படி தான் தூக்கம் வருமோ தெரியாதுங்க. நைட்லாம் முழிச்சிட்ருப்போம் தூக்கமே வராது. ஆனால் காலையில் நேரத்தில் தான் அப்படி தூக்கம் வருங்க. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி டீ கூட வச்சு குடிக்கல. சரி சமைக்கலான்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பருப்பு சாம்பாரும் ரசமும் கொஞ்சம் புடலங்காய் பொரியலும் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நானே அவசர அவசரமாக சமைச்சிட்ருக்கேன். என் பையன் வந்து அம்மா இங்கே வாங்கம்மா யாரோ வெளியே நிற்கிறாங்க வாங்க வாங்க உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொன்னான். வெளியே போய் பார்த்தா குடுகுடுப்புக்காரங்க நிற்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்கள பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. என்னடான்னு போய் வெளியே போய் கேட்டால் உங்களுக்கு கெட்ட நேரம் நடக்குது, உங்களுக்கு பரிகாரம் பண்ணணும், உங்களுக்கு கண் திருஷ்டி இருக்குது அது இதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி 50 ரூபாய் கொடுத்து அனுப்பி விட்டுட்டுங்க. எங்கேருந்து தான் வருவாங்களோ தெரிலங்க காலங்காத்தால